அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம வாழ்க்கையிலே அநேகர் மேலே அன்பு வைத்து சோர்ந்து போயிருக்கலாம். உலகத்தில் பொருள் மேலேயும் எல்லாத்திலும் அன்பு வைத்து சோர்ந்து போயிட்டு அந்த அன்பு கிடைக்காதபடிக்கு நம்ம வரட்டியாக உட்காந்து கொண்டிருக்கலாம். அந்த அன்பு எப்போது கிடைக்கும், அந்த அன்பில் நிலைநிற்க முடியுமா என்று எதிர்பார்த்துக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வேத வசனத்தோடு உங்களோடு பேசுகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாருங்க, கடவுளே உங்க மேலே அன்பு வைக்க மாட்டேன்றார். உலகமும் உலகத்தின் நிறைவும் அவர் கையில் தான் இருக்குது. அவரே சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற மேலே பொருள் மேலே நான் உண்டு பண்ண பொருள் மேலே, உலகத்தின் படைப்பு மேலே நீ ஆசை வைக்காதுப்பா. அது ஒரு நாள் ஒழிந்து போயிடும். அந்த அன்பு நிரந்தரமான அன்பு அல்ல. அந்த அன்பில் ஒரு நாள் தனிந்து போயிடும். உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் உள்ள பொருள் மேலேயும் எல்லா பொருள் மேலேயும் ஆசை வைக்காதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தார். நீ எது மேலே அது வைக்கணும்னு சொன்னால் எது மேலே அன்பு வைக்கணும்? உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நான் உண்டு பண்ணும்பா உங்களை, உலகத்தில் பொருளை நான் தான் உண்டு பண்ணேன். நீ அது மேலே தான்ப்பா பிரியம் பண்ண. உண்டு பண்ண என்ன நீ நினைக்கலையாப்பா? தாயின் கருவில் உருவாகும்னே பெயர் சொல்லி அழைத்தார். இந்த வயத்தில் இவன் தான் பிறக்கணும், இவன் தான் சொல்லிட்டு முன்குறித்திருக்கார் இல்லையா? முன்குறித்து நம்ம உருவாக்கணும் விட்டுட்டு அவர் உருவாக்கின இன்னொருத்தர் உருவாக்குறாங்க, அதை தான் நம்ம சேவிக்கிறோம், அதை தான் பின்பற்றுறோமே தவிர சிருஷ்டிகரை நம்ம நினைப்பதே இல்லை. உருவாக்கினவர் இயேசு, உண்டு பண்ணினவர் இயேசு. அவர் உண்டு பண்ண மனுஷன் உண்டு பண்ணது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு மோட்டார் ரெடி பண்ணுறாங்க, ஒரு பைக் ரெடி பண்ணுறாங்க இல்லையா? அந்த பைக்கு பாருங்கள், மனுஷன் தான் ரெடி பண்ணுறாங்க, உருவாக்குறான். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் ஆசை வைக்கிறோம், அது மேலே தான். ஆனால் இது எல்லாத்தையுமே உருவாக்குனவரே, உண்டு பண்ணவர், நம்மளை ஜீவனை கொடுத்தவர் இயேசு மேலே நம்ம அன்பு வைப்பதே இல்லை. அந்த அன்பு தான் சொல்கிறாரு, நீ இது மேலே அன்பு வச்சுனா இந்த அன்பு நிரந்தரம் இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு நாள் விட்டு போயிடும். பிதாவின் அன்பு உன்னிடத்தில் இல்லைப்பா. உலகத்தில் ஐஸ்வர்யத்து மேலே உலகத்தின் பொருள் மேலே நீ அன்பு வச்சுனா அந்த நிலையான அன்பு கிடையாது. நீ என் மேலே அந்த அன்பு வைப்பா. உலகத்தில் உள்ளதான் உங்ககிட்ட தந்து போட்டுருவார். அதை சொல்கிறார். உலகமும் உலகத்தின் நிறைவும் அவர் கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இயேசு மேலே அன்பு வைப்போம். எல்லா சகலத்தையும் ஆசீர்வாதத்தை அன்போடு பெற்றுக்கொண்டு வாழ்வோம். அப்போ நம்ம என்ன பண்ணால், அன்பு யார்கிட்ட வைக்கணும்னா இயேசு மேலே அன்பு வைக்கணுங்க. நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை ஜீவனை கொடுத்தவர், இந்நாள் வரை பாதுகாத்தவர், உணவு தந்தவர், உடை தந்தவர், உறைவிடம் தந்தவர், அவரை நம்ம என்ன பண்ணால் முதலாவது நம்ம முன் வைக்கணுங்க. அவர் மேலே அந்த அன்பு வைக்கணும். அவர் அன்பு இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லை. அவர் நம்ம மேலே அன்பு வைக்கல, நம்மளுக்கு பலன் இல்லை. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், எல்லாரும் வாழ்ந்துருக்க முடியாதுங்க. அந்த அன்பை மறந்துட்டு உலகத்தில் அழகுக்கும் படைக்கிற படைப்புக்கும் நம்ம அன்பு வைக்கிறோமே தவிர, ஆனால் இயேசு உண்டாக்கினவர் மேலே அன்பு வைக்கிறதில்ல. அந்த அன்பு பற்றி ஆண்டு சொல்கிறார். அன்பு சகோதரன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது. இயேசு மேலே உண்மையான அன்பு வைங்க. ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும், இந்த வசனத்தை கேட்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அன்றைக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.